பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நம்முடைய தியானத்திற்காக நாம் யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தை நாம் வாசித்தோம். 14 முதல் 20 வசனங்கள். இன்று நம்முடைய செய்தியின் தலைப்பு பரிசுத்த ஆவி எதற்காக அருளப்பட்டது என்ற தலைப்பில் ஆண்டவர் ஸ்தோத்திரம் உண்டாகும். பரிசுத்த ஆவியை குறித்து தான் இப்பொழுது நாம் சற்று தியானிக்க போகிறோம். வேத வசனம் சொல்லுகிறது, நான் என் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். ஆமேன். சத்திய ஆவி, தேவனுடைய ஆவி, கிறிஸ்துவின் ஆவி, பிதாவின் ஆவி, பரிசுத்த ஆவி எல்லாமே ஒரே ஆவிதான். ஆமேன். பல ஆவிகள் இருக்கிறது என்று நான் நினைத்து கொள்ளக்கூடாது. பிதாவின் ஆவி என்றாலும், கிறிஸ்துவின் ஆவி என்றாலும், இயேசு கிறிஸ்துவின் ஆவி என்றாலும், சத்திய ஆவி என்றாலும், பரிசுத்த ஆவி என்றாலும் தேவனுடைய ஆவியை தான் அது குறிக்கிறது. அல்லேலூயா. ஆகையால் தேவனுடைய ஆவிதான் அதற்கு அர்த்தம். ஆகையால் இந்த உலகத்திலிருந்து இயேசு உயிர்த்தெழுந்த பிற்பாடு தம்முடைய சீசர்களிடத்தில் இவர் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? நான் உங்களுக்கு சத்திய ஆவியாகிய ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன். கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம், பரிசுத்த ஆவி என்பது என்ன, பரிசுத்த ஆவி என்றால் என்ன. அது ஒரு முத்திரை, அது தேவனுடைய வார்த்தை என்பதை குறித்து நாம் பார்த்தோம். ஆமேன். அது ஒரு அடையாளம். ஆகியால் பிரியமானவர்களே, இன்று அந்த செய்தி சத்திய ஆவியானவர், அவரை உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும். ஆமேன். கிரேக்க வார்த்தைகளை நாம் சொல்லும் பொழுது பாருங்கள், காணுதல் என்றால் புரிந்து கொள்ளுதல் என்ற அர்த்தம். ஏன்னா ஆவியான தேவனை நாம் காண முடியாது. ஏன்னா ஆவியான தேவனுக்கு எந்த ரூபமும் இல்லை என்பதனால் ஆவியாக இருக்கும் பொழுது நாம் அவரை காணவே முடியாது. ஆனால் ஆவியானவரை நாம் புரிந்து கொள்ள முடியும். காணுதல் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? புரிந்து கொள்ளுதல் என்று பொருள். உலகம் அவரை புரிந்து கொள்ளாமலும் என்று அர்த்தம் பெறுகிறது. அது மிகவும் உண்மை. பாருங்கள், உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால், பார்த்தீங்களா, சத்திய ஆவியானவரை என்ன செய்யல? அறியவில்லை. நமக்குள் சத்திய ஆவி இருக்கும் பொழுது நாம் அறிந்து கொள்கிறோம். அதை காணுதல் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? புரிந்து கொள்ளுதல் என்று அர்த்தம், அறிந்து கொள். ஆகையால் உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடினால் அவரை என்ன செய்யாது? பெற்றுக்கொள்ள மாட்டாது. ஆமென். அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால், அது தமிழ் பைபிளில் அது உங்களுக்குள்ளே இருப்பதால் என்று எழுதியிருக்கோம். ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா shall be in you, he shall be in you. அவர் உங்களுக்குள் வாசமாய் இருக்க போவதால். ஆமென். என்ன, பெந்தகோஸ்தே நாளில் தான் அவர் பரிசுத்த ஆவியாய் இறங்கி வந்தார். அல்லேலூயா. பெந்தகோஸ்தே நாளில் தான் பரிசுத்த ஆவி இறங்கி வந்தார். ஆனால் அவர் உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு செல்லவே இல்லை. அந்த நேரத்தில் தான் இதை பேசுகிறார். ஆகையால் அழகாக சொல்லுகிறது, உங்களுக்குள்ளே இருப்பதால் என்றல்ல, உங்களுக்குள் இருக்க போவதால். ஆமென். he shall be in you, அவர் உங்களுக்குள் இருக்க போவதால் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சொல். பாருங்க, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். பாருங்க, யார் வர்றா? இயேசு கிறிஸ்து வருகிறார். நான் உங்களிடத்தில் வருவேன், நான் உங்களிடத்தில் வரும். முதல்ல நம்ம வாசித்தோம், வேறொரு தேற்றரவாளன் என்று வாசித்தோம். இன்றைக்கி அநேகர் என்ன செய்கிறாங்கன்னா, அது வேறு ஒரு தேற்றரவாளன். தேவன் ஆவிதான், பிதாவும் ஆவிதான், பரிசுத்த ஆவி ஆவிதான். ஆனால் வேறொரு தேற்றரவாளன் என்று இன்னொரு நபராக அவர்கள் காண்பிப்பார்கள். ஆனால் இயேசு இங்கே சொல்லுகிறார், இது அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தை. நான் உங்களை என்ன செய்ய மாட்டேன்? திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். ஆனால் இன்னும் கொஞ்ச காலத்தில் உலகம் என்ன செய்யாது? காணாது என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? புரிந்து கொள்ளாது, இல்லது அறியாது. ஆமென்.
உங்களிடத்தில் வருவேன். நான் என்ன செய்வேன்? உங்களிடத்தில் வருவேன். அதுதான் முக்கியம். பாருங்கள், அதில் அருமையான அந்த ஆங்கில வார்த்தையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதில் நான் உங்களிடத்தில் வருவேன் என்ற வார்த்தைக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அது மிக முக்கியம். இன்றைக்கி அநேகர் அதைத்தான் சொல்லுவாங்க, அதெல்லாம் அவங்களால புரிந்து கொள்ள முடியாது. யோவான் 14ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே, 14:18. I will not leave you comfortless. I will come to you. பார்த்தீங்களா? இன்னும் கொஞ்ச காலத்தில் உலகம் என்னை காணாது. அந்த வசனம் தானே. I will not leave you comfortless. I will come to you. நான் உங்களிடத்தில் வருவேன். I will, பார்த்தீங்களா? இனிமேல் தான் வருவேன், அதுக்கு முன்னால் நான் வந்து விட்டேன் என்று சொல்வதல்ல. I will come to you. இன்னும் கொஞ்ச காலத்தில் உலகம் என்ன செய்யாது, என்ன காணாது, ஆனால் நீங்களோ என்னை காண்பீர்கள். Yet a little while and the world seeth me no more, but ye see me, because I live, ye shall live also. ஆமென். உலகம் என்னை அறியாது, என்னை காணாது, நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். அல்லேலூயா. பாருங்கள், அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, நான் பிழைக்கிறபடினால் நீங்கள் பிழைப்பீர்கள், நான் பிதாவிலும் பிதா என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். பார்த்தீங்களா? ஆமென். நான் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளில். அந்நாளில் என்றால் இந்த கடைசி காலத்தில், இந்த கடைசி காலத்தில், at that day ye shall know that I am in my Father and ye in me and I in you. நான் பிதாவிலும் பிதா என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை பாருங்கள். அவர் எப்படி இருக்கிறார் என்றால் பரிசுத்த ஆவியாக இருக்கிறார் என்பது மிக முக்கியம் வாய்ந்த ஒன்றாக அது இருக்கிறது. ஆகையால் இந்த கடைசி நாட்களிலே பரிசுத்த ஆவியை நாம் தேவன் எதற்காக நமக்கு அனுபவம் கொடுத்தார்? நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களில் இருக்கிறதை அந்த மகத்தான நாளிலே அல்லது நியாய தீர்ப்பின் நாளிலே நீங்கள் அறிவீர்கள். அதுதான் இந்த நேரம். இந்த மணி நேரத்தில் தான் நாம் அவரை அறிய முடியும். உங்களுக்குள் பரிசுத்த ஆவி இருக்கிறார் என்றால் நீங்கள் என்ன செய்ய முடியும்? அறிய முடியும். அநேகர் பரிசுத்த ஆவி பெறுவது என்பது அது அந்நிய பாஷை பேசுவது என்று சொல்லுகிறார்கள். இன்றைக்கி அருமையான பெந்தகோஸ்தே சகோதரர்கள், பெந்தகோஸ்தே போதர்கள், நீங்கள் பரிசுத்த ஆவி, அதாவது நீங்கள் அன்னை பாஷை பேசுவீர்களானால் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டீர்கள் என்று சொல்வார்கள். அல்ல, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறாமலேயே நீங்கள் என்ன செய்ய முடியும்? அந்நிய பாஷை பேச முடியும். ஏன்னா அது ஒரு குறைந்த வரம். அந்த கதவு சத்துங்க, அந்த குறைந்த ஒரு வரமாக இருக்கிறது. அந்த குறைந்த வரமாக இருக்கிறபடியினால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அது ஒரு குறைந்த வரமாக இருக்கிறதுனால நாம் அது வரம். ஏன்னா வேதம் சொல்கிறது, ரோமர் 11:29 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஃபார் த கிஃப்ட்ஸ் அண்ட் காலிங்ஸ் ஆஃப் காட் வித்தவுட் ரிப்பெண்டன்ஸ். தேவனுடைய கிருபை வரங்களும் அவர் அழைத்த அழைப்பும் மாறாதவைகள். மனம் திரும்புதல் இல்லாமல், வித்தவுட் ரிப்பெண்டன்ஸ். அப்போ மனம் திரும்புதல் இல்லாமலேயே வரங்கள் கொடுக்கப்படுகிறது. இந்த வரங்களை வைத்து பிசாசுகளை துரத்தலாம், தீர்க்கதரிசனம் உரைக்கலாம், அந்நிய பாஷை பேசலாம், எல்லாமே செய்யலாம். இது வரங்கள். ஆனால் பரிசுத்தாவின் அபிஷேகம் என்பது வேறு. பரிசுத்தாவி பெற்றவர்கள் அந்நிய பாஷை பேசுவார்கள் என்பது உண்மைதான். நாம் பிற்காலத்தில் அதை பார்க்க போகிறோம். அல்லேலூயா. ஆகையால் பிரியமானவர்களே, இந்த கடைசி நாட்களிலே அதான். ஆகையால் என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறான். என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாய் இருப்பான். நானும் அவனில் அன்பாய் இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். பாருங்கள், ஸ்காரியோத் அல்லாத யூதா என்பவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை
வெளிப்படுத்த போகிற காரணம் என்ன என்று அவன் கேட்கிறதை நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சரி, கவனிங்க. ஆகையால் உலகம் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா காஸ்மாஸ் என்று அர்த்தம். உலகம் என்றால் உலக ஒழுங்கு, அதுக்கு காஸ்மாஸ் என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ஆகையால் நம்முடைய வேதாகமத்தில் ஒரு அர்த்தம் இருக்குது, மார்ஜின் ரீடிங் இருக்குமானால் அந்த மார்ஜின் ரீடிங்கில் அதில் அடிக்குறிப்பில் என்ன இருக்குன்னா, அல்லது அந்த மார்ஜினுடைய இடத்துல என்ன இருக்கணும்னா அதில் என்ன உலக ஒழுங்கு என்று எழுதியிருக்கும். அல்லேலூயா, அது காஸ்மாஸ் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தப்படுகிறது. ஆகையால் அது ஸ்தாபன சபைகள் போன்றவைகளை குறிக்கிறது. அந்த காஸ்மாஸ் என்பது என்னன்னா உலக ஒழுங்கு நிரம்பி இருக்கிற ஸ்தாபனங்கள். பழைய ஏற்பாட்டில் உலகம் என்பது எதை குறிக்கிறது? எகிப்தை குறிக்கிறது. பழைய ஏற்பாட்டில் எகிப்து என்றால் உலகம். இன்றைக்கு உலகம் என்பது அது ஸ்தாபனங்களை குறிக்கிறதாம். ஏன்னா ஸ்தாபனங்களில் தான் என்ன இருக்குது? கொள்கைகள், கோட்பாடுகள், அடுத்தது அந்த ஒழுங்குமுறைகள் இருக்கிறது. ஒவ்வொரு ஸ்தாபனத்துக்கும் வித்தியாசமான கொள்கைகளும் கோட்பாடுகளும் இருக்கிறது. எல்லா ஸ்தாபனங்களும் ஒரே மாதிரியான கோட்பாடுகளை கொண்டதல்ல. ஒவ்வொரு ஸ்தாபனங்களும் வித்தியாசமான கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் ஒழுங்குமுறைகளையும் கொண்டதாக இருக்கிறது. அதுதான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அது உலக ஒழுங்கு என்பது எதை குறிக்கிறது? ஸ்தாபனங்களை குறிக்கிறது, ஸ்தாபன சபைகளை குறிக்கிறது. பாருங்கள், நீர் எப்படி எங்களுக்கு மாத்திரம் உம்மை வெளிப்படுத்தி அவர்களுக்கு உம்மை வெளிப்படுத்தாமல் இருக்கலாம்? நீர் எப்படி அவ்வாறு செய்யலாம் என்ற ஒரு கேள்வி வரும்போது இயேசு அவனுக்கு பிரயத்தனமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான். உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவிடத்தில் நாம் அன்பாக இருந்தால் நாம் எதை கை கொள்வோம்? வசனத்தை கை கொள்வோம். அவனில் என் பிதா அன்பாக இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். இந்த நாங்கள் என்ற ஒரு வார்த்தையை தான் அநேகர் நினைச்சுவாங்க, இதை எடுத்துக்கொள்வாங்க. பாருங்கள், இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது இங்கிலீஷில்? எத்தனாவது வசனம்? பாருங்கள், இயேசு அவனுக்கு பிரியத்தமா, Jesus answered and said unto him, if a man love me, he will keep my words, and my Father will love him, and we will come unto him. நாங்கள் வந்து வாசம் பண்ணுவோம் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நாங்கள் என்ற வார்த்தைன்னு சொன்ன உடனே ரெண்டு பேர் என்று நினைக்கக்கூடாது. தேவனுடைய பிதாத்துவம், குமாரத்துவம், பரிசுத்த ஆவித்துவம் என்று மூன்று விதமான காடேட் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? தேவத்துவம் என்ற அர்த்தம். அந்த தேவத்துவத்தில் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, மூன்று நிலைகளில் தேவன் தம்மை வெளிப்படுத்துகிறார். மூன்று தேவன் அல்ல. அதைத்தான் அவர் சொல்றாரு, we will come unto him and make our abode with him என்று அவர் சொல்றதை நம்ம பார்க்குறோம். ஆகையால் நாங்கள் அவனிடத்தில் வந்து வாசம் பண்ணுவோம் என்ற உடனே இந்த வேதாகம கல்லூரி பயிற்சி பெற்றவர்கள் நாங்கள் அப்படின்னா பிதா ஒருவர், குமார் ஒருவர்னு சொல்கிறார். இல்லை, தேவத்துவத்தில் மூன்று வித வெளிப்பாடு இருக்கிறது. தேவன் பிதாவாக, சிருஷ்டிகராக, தேவன் குமாரனாக, இரட்சகராக, தேவன் பரிசுத்த ஆவியாக, பரிந்து பேசுகிறவராக அவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா. ஆகையால் ஸ்தாபனங்கள் கூறுவதை ஒரு கால் கை கொள்ளலாம், ஆனால் அவர் கூறுவதை கை கொள்ள மாட்டான். நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதாக இராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதாக இருக்கிறது. நான் உங்களுடனே தங்கி இருக்கையில் அல்லது உங்களுடைய மனித ரூபத்தில் மாம்சத்தில் இருக்கும் பொழுது இவைகளை உங்களுக்கு நான் சொன்னேன். இது எல்லாவற்றையும் அவர் விளக்கி சொல்கிறார். பாருங்கள், என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து, பார்த்தீங்களா, நான் உனக்கு போதித்து,
நீ நடக்க வேண்டிய வழிகளை காட்டுவேன். அப்படியானால் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்னா அதை போதிக்கிறார். என் நாமத்தினாலே பெய்தான் அனுப்ப போகிற அந்த பரிசுத்த ஆவியாக தேற்றவரலனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் அவருடைய உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை நினைப்பூட்டுவார். பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்னா நினைப்பூட்டுவார். இயேசு சொன்ன காரியத்தை இயேசு பரிசுத்த ஆவியாக இறங்கி வந்து அதை நமக்கு என்ன செய்கிறாரு? நினைப்பூட்டுகிறார். பரிசுத்த ஆவி எதற்காக அருளப்பட்டது என்பதுதான் நம்முடைய காரியம். ஆகையால் பரிசுத்த ஆவி சத்திய ஆவி சகல சத்தியத்துக்குள்ளேயும் நடத்துவார். ஒரு காலம் பரிசுத்த ஆவி ஒரு ஸ்தாபனத்துக்கு நேரம் நடத்த மாட்டார். ஏன்னா ஸ்தாபனம் ஒன்று முரண்பட்டதாக இருக்கிறது. ஸ்தாபனங்கள் ஒவ்வொன்றும் கொள்கைகளாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் எப்படி ஸ்தாபனங்களுக்கு நேராக வழி நடத்துவார்? ஆமென். ஒரு ஸ்தாபனத்தில் அந்த கோட்பாடுகள் கொள்கைகளை பின்பற்றுகிறவர்கள் பரிசுத்த ஆவி பெற்றதாக சொல்லிக் கொள்கிறார்கள். ஒருவேளை அவர்கள் அந்நிய பாஷை பேசலாம், ஆனால் பரிசுத்த ஆவியை பெற்றதாக அவர்கள் சொல்வது என்பது தவறானது. ஏனென்றால் சத்திய ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளே தான் வழி நடத்துவார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் இயேசு சொன்ன எல்லா காரியங்களையும் நமக்கு என்ன செய்வாராம்? நினைப்பூட்டுவார் என்பது முக்கியமாக ஒரு காரியம். ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஆகையால் அவர் என்ன நோக்கத்துக்காக பரிசுத்த ஆவியை அனுப்பினார் இல்லையா? இது என்ன அப்படின்னா, ஜனங்கள் பரிசுத்த ஆவியை நமக்கு அனுப்பப்பட்டதனுடைய நோக்கமே அவங்களுக்கு புரியலை. பரிசுத்த ஆவியை தேவன் நமக்காக எதுக்கு நமக்கு அனுப்புகிறார்? அல்லேலூயா. அது மிக முக்கியமான. சரி கவனிங்க, பரிசுத்த ஆவியை அனுப்பியதற்கு தேவனுக்கு ஒரு நோக்கம் இருந்ததென்று இங்கு நாம் காண்கிறோம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியை அனுப்பியிருக்கிறார் என்றால் அதற்கு ஒரு நோக்கம் இல்லாமல் அனுப்பலை. நம்ம வெறும் அந்நிய பாஷை பேசுவதற்கோ தீர்க்கதரிசன உரைக்கோ அல்ல. அது ஒரு பாகம் இருக்கட்டும், நான் இல்லை என்று கூறவில்லை. ஆனால் அதற்காக மாத்திரம் இயேசு தம்முடைய பரிசுத்த ஆவியை அனுப்பவில்லை. தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவி எதற்குன்னா ஒரு நோக்கம் இருக்கிறது. நம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அதை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் பரிசுத்த ஆவி எதற்காக அருளப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆகையால் தேவனே தமது சபையில் வாசம் செய்து தமது சபையின் மூலம் தமது திட்டங்களை தொடர வேண்டும் என்பதே அந்த நோக்கம். நல்லா புரிஞ்சுட்டீங்களா? இது மிக முக்கியமான காரியம். தேவன் என்ன செய்கிறார் இங்கே? தேவனே தமது சபையில் வாசம் செய்து தம்முடைய மணவாட்டியில் வாசம் செய்து தமது சபையின் மூலம் தமது திட்டங்களை தொடர வேண்டும் என்பதே அந்த நோக்கம். பார்த்தீங்களா? புரியுதா? பழைய ஏற்பாட்டின் காலத்தில் தேவன் பரிசுத்த ஆவியாக தீர்க்கதரிசிகளுக்குள் வாசம் செய்தார். ஏன் அவர் தீர்க்கதரிசிகளுக்குள் வாசம் செய்தார்? தம்முடைய திட்டங்களை ஜனங்களுக்கு அறிவிப்பதற்காக தேவன் தீர்க்கதரிசிகளை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. தம்முடைய திட்டங்களை அவர் அறிவிப்பதற்காக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்கள், அவர் தம்முடைய திட்டங்களை அனாதி தீர்மானம். உதாரணமாக ஏசாயா என்ற ஒரு தீர்க்கதரிசியை தேவன் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகித்திருந்தார். ஆனால் வேதம் சொல்கிறது அது என்ன? தேவன் தம்முடைய திட்டத்தை வெளிப்படுத்தினார். ஒரு இரட்சகர் வர வேண்டும், உலக மக்களின் பாவங்களுக்காக இரத்தம் சிந்தப்பட வேண்டும், அவர்கள் மீட்கப்பட வேண்டும். அந்த நோக்கத்திற்காக ஒரு கன்னி கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். பார்த்தீங்களா? ஒரு கன்னி கர்ப்பவதியாக ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாங்க. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிக்கிறவர் என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ கன்னி கர்ப்பவதியாக குமாரனை பெறுவார் என்பது அவருடைய திட்டம், இரட்சகர் என்பதின் திட்டம். அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தீர்க்கதரிசிகள் மூலமாக முன்கூட்டியே அதை அறிவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் பெந்தகோஸ்து என்னும் நாள் வரும் பொழுது, ஆமென், அவர் பரிசுத்த ஆவியாக இறங்கி வருகிறார். பரிசுத்த ஆவியாக இறங்கி வந்து நம்மை ஒவ்வொருவரையும் நிரப்பினார். சுமார் 120 பேர் மேல் வீட்டு அறையில் காத்திருந்த பொழுது, ஆமென், அல்லேலூயா. பாருங்கள், லூக்கா
49வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அங்கே என்ன சொல்லி இருக்கிறது? லூக்கா 24:49. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். பாத்தீங்களா? என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். என்ன வாக்குத்தத்தம் செய்தார்? பரிசுத்த ஆவியை அனுப்புவதாக. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். யோவேல் 2:28வது வசனத்திலே நாம் அதை வாசிக்கிறோம். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அதுதான் பிதாவு நமக்கு செய்த அந்த வாக்குத்தத்தம். ஆகையால் என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நல்லா கவனிக்கணும். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் என்ன செய்வேன்? வருவேன். ஐ வில் கம் டு யூ. நான் உங்களிடத்தில் வருவேன். பாருங்க, அது வேறொரு தேற்றவாளன் அல்ல, அவரே. ஆமென். அவரே வருகிறார். ஐ வில் கம் டு யூ. அதே போன்று என் பிதா என்ன வாக்குத்தத்தம் பண்ணினார்? மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று வாக்குத்தத்தம் செய்தார். அந்த வாக்குத்தத்தத்தின்படி அவர் என்ன செய்கிறார்? இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். பார்த்தீங்களா? பரிசுத்த ஆவியை அனுப்புறது யாருங்க? அவர் தாமே. காரணம், அவர் தாமே பரிசுத்த ஆவியை இறங்கி வருகிறார். இறங்கி வருகிறது மாத்திரமல்ல, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் என்ன செய்கிறேன்? உங்களுடனே கூட இருக்கிறேன். இப்போ உலகத்தின் சகல நாட்களிலும் முடிவு பரியந்தம் நம்மோடு இருக்கிறார் என்றால் நான் இருக்கிறேன். அதை கவனிக்கணும். அது மத்தேயு 28:20 வசனம் அப்படி சொல்லுகிறது. பாருங்கள், மத்தேயு 28:20 பாருங்க. சரி, இப்போ நம்ம அதை வாசிக்கலாம். யாராவது முடிஞ்சா வாசிங்க. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம். பாத்தீங்களா? உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். உலகத்தின் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அந்த இருக்கிறேன் என்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வாசிங்க. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? I am with you always. I am with you always. 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 I am with you always, the end of the world. Even unto the end of the world. Even unto end of the world. உலகத்தின் முடிவு பரியந்தம் I am with you always. எப்பொழுதும், உலகத்தின் முடிவு பரியந்தம் எப்போதும் நம்ம கூட இருக்கிறதுக்கு தான் அவர் பெந்தெகோஸ்தே நாளில் இறங்கி வருகிறார். ஆமென். அதே போன்று லூக்கா 24:49 வசனத்தில் என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் காணும். இந்த இடத்துல நீங்கள் பார்க்கணும், பிதா வாக்குத்தத்தம் செய்தார். அது யோவேல் 2:28. மாம்சமான யாவரும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று அவர் சொன்னார். அல்லேலூயா. ஆனால் இங்கு இயேசு சொல்லுகிறார், நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஒரு இடத்துல சொல்றாரு, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவி என்று சொல்லுகிறார். என் நாமத்தினாலே நாம் வாசித்தோம், இப்போ சற்று முன்பு தான் வாசித்தோம். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவி என்று சொல்லுகிறார். ஆனால் இங்கே என்ன சொல்றாருன்னா, நான் அனுப்ப போகிற பரிசுத்த ஆவின்னு சொல்றார். ஏனென்றால் அவரே பரிசுத்த ஆவியாக பெந்தெகோஸ்தே நாளில் இறங்கி வருகிறார். அநேகர் அதை புரிந்து கொள்ளல. ஆகையால் உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்பட வரைக்கும் என்ன செய்யுங்க? எருசலேமில் நகரத்தில் காத்திருங்கள் அல்லது இருங்கள் என்றார். And behold, I send the promise of my Father upon you, but tarry ye in the city of Jerusalem until ye be endowed with power from on high. Hallelujah. பாருங்க, அந்த உன்னதத்திலிருந்து வருகிற அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் பரிசுத்த ஆவி என்பது தேற்றருவாளன், அடையாளம், என்னெல்லாமோ நாம் பார்த்தோம் போன வாரம். ஆனால் இப்பொழுது பாருங்க,
அவர் வல்லமை. பரிசுத்த ஆவி என்பது நமக்குள் என்னது? ஒரு வல்லமை. த பவர் ஆஃப் த ஹோலி கோஸ்ட். நாம் பாடணும், பவர் ஆவி எனக்குள்ளே என்று நாம் பாடணும். அல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியினுடைய ஒரு வல்லமை, அந்த பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை நம்ம பார்க்குறோம். சிம்சோனை தேவன் பரிசுத்த ஆவியானவர் அவனை என்ன செய்தார்? ஏவ துவங்கினார் என்று எழுதியிருக்கு. பரிசுத்த ஆவியானவர் சிம்சோனை ஏவ துவங்கின பொழுது தேவனுடைய வல்லமை அவனுக்குள்ளே இருந்தது. 1000 பலிஸ்தர்கள் இராணுவ உடைகளை தரித்து கொண்டு கேடகங்களை பிடித்து கொண்டு அவனிடத்தில் வரும் பொழுது அவன் ஒரே ஒரு பச்சை கழுதை தாடை எலும்பை எடுத்துக்கொண்டு 1000 பெலிஸ்தேர்களும் அந்த தாடை எலும்பினாலே அடித்து கொன்று போட்டான். அது என்னது? பரிசுத்த ஆவியின் வல்லமை. இன்றைக்கு நம்ம பரிசுத்த ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம் என்றால் அது என்னவா இருக்கிறது? நமக்குள்ள வல்லமை. கடைசி நேரத்தில் சிம்சோன் வேடிக்கை காட்டுவதற்காக 2 தூண்களுக்கு நடுவில் நிறுத்தின பொழுது திரளான ஜனங்கள், 3000த்துக்கு அதிகமான ஜனங்கள் அங்கு கூடியிருந்தார்கள். இன்னும் ஒரு விசை கர்த்தாவே என்று அவன் தேவனிடத்தில் தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்த பொழுது 2 தூண்களுக்கு நடுவில் வேடிக்கை காட்டிக் கொண்டிருந்த அவன் என்ன செய்தான்? ஒவ்வொரு 2 கைகளினாலும் 2 தூண்களை அப்படியே தள்ளுகிறான். ஆமென். அது என்னது? பரிசுத்த ஆவியின் வல்லமை. இப்போ பரிசுத்த ஆவி நமக்குள்ள வந்துட்டுனா என்னொன்று இருந்துங்க, வல்லமை. உங்களால் என்னெல்லாம் செய்ய முடியும் தெரியுமா? அடுத்த வாரம் நாம் பார்க்க போகிறோம். உண்மையாகவே நீங்கள் பரிசுத்த ஆவி பெற்றிருக்கிறீர்களானால் என்ன செயல்பாடுகள் என்பதை நாம் அடுத்த வாரம் பார்ப்போம். அல்லேலூயா. அது வரைக்கும் இந்த ஸ்தாபனத்துக்காரங்க மாதிரி நாம் பரிசுத்த ஆவி பெற்றிருக்கிறேங்கிறத சொல்லி நம்மை நாம ஏமாற்றக்கூடாது. பரிசுத்த ஆவி பெற்றிருந்தால் அதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும், அது மிக முக்கியம் வாய்ந்தது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க. ஆகையால் தேவனே தமது சபையில் வாசம் செய்து தமது சபையின் மூலம் தமது திட்டங்களை தொடர வேண்டும் என்பதுதான் அந்த நோக்கம். அப்போ பரிசுத்த ஆவி தேவன் நமக்குள்ள அனுப்புவதின் நோக்கம் என்னன்னா, அந்த பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகளுக்குள் பரிசுத்த ஆவி அனுப்பினார். ஏன்னா தேவனுடைய திட்டங்களை தீர்க்கதரிசியின் மூலமாக வெளிப்படுத்தி செயல்பட வைத்தார். ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. இன்றைக்கு நம் ஒவ்வொருவர் மீதும் பரிசுத்த ஆவியை ஊற்றி தேவனுடைய திட்டங்களை நம் ஒவ்வொருவர் மூலமாக செயல்பட வைக்கிறார். பரிசுத்த ஆவியை பெற்றோம் என்றால் தேவனுடைய திட்டம் நம்மில் நிறைவேற வேண்டும். அல்லேலூயா. அதுதான் அந்த நோக்கம் என்று நாம் பார்க்கிறோம். தேவன் கிறிஸ்துக்குள் வாசம் செய்து தமது சபையின் மூலம் தேவன் கிறிஸ்துக்குள் வாசம் செய்து கிறிஸ்துவின் மூலம் தமது திட்டங்களை நிறைவேற்றி வந்தார். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அவர் தீர்க்கதரிசிகள் மூலமாக திட்டங்களை செய்து கொண்டு வந்தார். அதே போல தேவன் கிறிஸ்துக்குள் பரிசுத்த ஆவியாக அவர் கிறிஸ்துக்குள் மூலம் கிறிஸ்துவின் மூலம் தமது திட்டங்களை அவர் செயல்படுத்தி வந்தார். அதுதான் இன்றைக்கும் நமக்குள்ள தேவன் பரிசுத்த ஆவி தந்திருக்கிறார்னா நம்முடைய சொந்த உபயத்துக்கு அல்ல, நம்முடைய சொந்த உபயத்துக்காக அவர் தரல, அவருடைய திட்டங்களை நம் ஒவ்வொருவர் மூலமாக செயல்படுத்துவதற்காக. ஆமென், ஆமென். அதனால் வெறும் அந்நிய பாஷை பேசுவது அல்ல பிரியமானவர்களே. ஆமென். தேவனுடைய திட்டம் செயல்பட வைக்க வேண்டியது புதிய ஏற்பாட்டில். ஆகையால் கிறிஸ்துவின் மூலமாக தமது திட்டங்களை நிறைவேற்றி வந்தார். இப்பொழுது கிறிஸ்துவிலிருந்து சபைக்குள் வந்து, பார்த்தீங்களா, சபை என்றால் என்ன அர்த்தம்? கட்டடம் அல்ல, ஒரு கூட்டம் ஜனங்கள். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயங்களாக இருக்கிறீர்கள். அதுதான் கிறிஸ்துவின் சபை. அது அப்போஸ்தலர் 2 கடைசி வசனம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனம், ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் கொண்டு சேர்த்து வந்தார். அப்போ சபை என்பது ஒரு கட்டடம் அல்ல, ஒரு பெரிய வானளாவிய கோபுரங்கள் அல்ல. சபை என்பது கிறிஸ்தவ பிள்ளைகள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்று ஒன்றாக இணைகின்ற ஒரு கூட்டம். ஆமென். ஆகையால் கிறிஸ்துவின் மூலம் தமது திட்டங்களை நினைவிட்டு வந்தது போல இப்பொழுது கிறிஸ்துவிலிருந்து சபைக்குள் வந்து, பார்த்தீங்களா, ஆமென்,
சபை என்றால் நாம தான் சபை. ஆமென். சபைக்குள் வந்து சபையின் மூலம் தமது கிரியைகளை தொடர்ந்து நடத்துகிறார். புரிகிறதா? நீங்கள் பரிசுத்தாவி பெற்றிருக்கிறீர்களா? பரிசுத்தாவியை கொண்டு தேவன் உங்களை மூலமாக என்ன செய்கிறார்? ஆமென். தேவனுடைய திட்டத்தை செய்வதற்காகத்தானே. ஆமென். தேவன் தம்முடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்கிறார். உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்போது சொன்னார், என் பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். பூ என்று சொல்லி பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. இப்போ என் பிதா என்னை அனுப்பினது போல, என் பிதா எப்படி பரிசுத்தாவியினுடைய அபிஷேகத்தை எனக்குள் தந்து தேவ திட்டங்களை நிறைவேற்றி என்னை எப்படி அனுப்பினாரோ அதே போன்று நான் உங்களை அனுப்புகிறேன். அந்த சேம் பரிசுத்தாவின் அபிஷேகம், அதே வல்லமை, இயேசுக்குள் இருந்த அதே வல்லமை, அதே வார்த்தை, அதே ஜீவன், அதே திட்டங்கள் இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்ம செய்தார். இயேசு இந்த பூமிக்கு வரும்போது என்ன சொன்னார்? பிதாவே, உமது சித்தத்தை செய்ய இதோ வருகிறேன். ஆகையால் நாமும் எதை செய்யணும்? தேவனுடைய சித்தத்தை செய்கிறதுக்கு தான் பரிசுத்தாவி நமக்கு கொடுத்தார். தேவனுடைய திட்டங்களை நம் மூலமாக அவர் நிறைவேற்றுகிறார். ஆமென். நாம் சுவிசேஷம் அறிவிக்கும். யாராருக்கும் சுவிசேஷம் சொல்கிறோம், யாருக்கெல்லாம் நம்ம வியாதியஸ்தருக்கு ஜெபிக்கிறோம், பிசாசுகளை துரத்துகிறோம். தேவனுடைய திட்டங்கள் நம் மூலமாக செயல்படுகிறது. ஆமென். என் பிதா என்னை அனுப்புனது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். ஆமென். ஆகையால் இப்பொழுது கிறிஸ்துவிலிருந்து சபைக்குள் வந்து சபையின் மூலம் தமது கிரியைகளை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார். ஊழியம் கர்த்தருடையது என்று வேதம் சொல்லுகிறது. ஊழியம் என்னது? கர்த்தருடையது. கர்த்தருடைய ஊழியத்தை தீர்க்கதரிசிகள் மூலமாக செய்தார். கர்த்தருடைய ஊழியத்தை இயேசு கிறிஸ்து மூலமாக செய்தார். கர்த்தருடைய ஊழியத்தை அப்போஸ்தலர்கள் மூலமாக செய்தார். இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியத்தை நம் ஒவ்வொருவரும் மூலமாக அவர் செய்கிறார். சுயநலத்துக்காக பரிசுத்த தேவன் தரல, நம்முடைய சொந்த உபயத்துக்காக தரல, அவருடைய திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு, அவருடைய ஊழியத்தை நம்மிலிருந்து செய்வதற்குத்தான் பரிசுத்தாவின் அபிஷேகம் தந்தார். பரிசுத்தாவி எதற்காக அருளப்பட்டது? தேவனுடைய ஊழியம், தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம் தொடர்ந்து நம் ஒவ்வொருவர் மூலமாக செயல்படுவதற்காகத்தான். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய சொந்த உபயத்துக்கு அல்ல பிரியமானவர்களே, நல்ல கவனிக்க வேண்டும். ஆகையால் பரிசுத்த ஆவி என்னவென்பதை நாம் அறிவோம். கடந்த வாரம் பார்த்தோம். அது தேவன் என்று சென்ற இரவு கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம். தேவன் தான். பரிசுத்த ஆவி என்றால் என்ன? தேவன். யோவான் 4:24 தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். God is a spirit. ஆமென். உங்கள் நோட்டுகளில் தயவுசெய்து உங்கள் வசனத்தை எழுதிருங்க. பைபிள் ஸ்டடிக்கு நோட்டும் பேனாவோடு கண்டிப்பாக வரணும். நீங்கள் எழுதிட்டு வீட்டில் போய் நீங்கள் என்ன செய்யுங்க, அதை தியானிக்கணும். அது மிக முக்கியம் வாய்ந்தது. சரி, கவனிங்க. ஆகையால் தேவனாகிய பிதா, தேவனாகிய குமாரன் என்று 3 பேராக அல்ல. பாருங்கள், தேவனே பிதா, தேவனே குமாரனாகிய இயேசு. இன்றைக்கு நாம் அழைப்பது போல் பரிசுத்த ஆவி என்பதை நினைத்து பார்க்கும் பொழுது 3 நபர்கள், 3 தெய்வங்கள் உள்ளனர் என்று அதன் அர்த்தம் இல்லை. ஒரே தேவன் 3 உத்தியோகங்களில் இருக்கிறார். பாருங்க, அவர் சிருஷ்டிகர், அவர் இரட்சகர், அவர் பரிந்து பேசுகிறவர். அந்த 3 உத்தியோகத்தில் இருக்கிறது தேவன் தாமே. அல்லேலூயா. ஒரே தேவன் 3 உத்தியோகங்களில் இருக்கிறார் என்பதே அதன் அர்த்தம். அதை நாம் இவ்வாறு கூறலாம். தேவன் என்னவாக இருந்தாரோ அது அனைத்தையும் கிறிஸ்துக்குள் ஊற்றினார். நல்ல கவனிக்கணும். தேவன் என்னவாக இருந்தாரோ அது அனைத்தும் அவர் எங்கே ஊற்றிட்டார்? கிறிஸ்துக்குள்ளே ஊற்றிட்டார். கிறிஸ்து அதை என்ன செய்தார்? பாருங்க, தம்மை வெறுமையாக்கி அதை கிறிஸ்துக்குள் ஊற்றினார். கிறிஸ்து தேவத்துவத்தின் பரிபூர்ணமாக சரீர பிரகாரமாக இருந்தார். கொலைசேர் 2:9 சொல்கிறது, தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக கிறிஸ்துக்குள் இருக்கிறது.
தேவன் என்னவாக இருந்தாதோ அது அனைத்தும் கிறிஸ்துக்குள்ளாக சரீர பிரகாரமாக வாசமாக இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்கள், ஆகையால் கிறிஸ்து என்னவாய் இருந்தாரோ அது அனைத்தையும் அவர் சபைக்குள் ஊற்றினார், ஒரு நபருக்குள் அல்ல. ஆமென். அல்லேலூயா. ஒரு நபருக்குள் தேவன் தம்மை முழுவதும் ஊற்றவில்லை. ஆனால் அவர் எப்படி ஊற்றினார் பிரியமானவர்களே? சபைக்குள். சபை என்பது எதை குறிக்கிறது? தேவனுடைய ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகள், அவர்களுக்குள் ஊற்றுகிறார். அதுதான் சபை. ஆமென். அப்போ தேவன் தம்மை அனைத்தையும் கிறிஸ்துக்குள் ஊற்றினார், கிறிஸ்து தன்னை அனைத்தையும் சபைக்குள் ஊற்றினார். இப்போ நமக்கு என்ன, பெந்தெகோஸ்தே நாளில் அக்னி போன்ற நாவுகள், பிரிந்திருக்கும் நாவுகள் காணப்பட்டு எப்படி இருந்தது? பெந்தெகோஸ்தே நாளில் அக்னி போன்ற பிரிந்திருக்கும் நாவுகள், சுமார் 120 பேர் கூடியிருந்தார்கள். அந்த பிரிந்திருக்கும் நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் அமர்ந்தது. அது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே நம்ம வாசிக்க முடியும். பிரிந்திருக்கும் நாவுகள் பாருங்க, டுவெல்லிங். அதை என்ன செய்தார்? தேவன் தம்மை பிரித்து கொண்டார். ஆமென். தேவன் தம்மை என்ன செய்தாருங்க? பிரித்து கொண்டார். பிரித்து கொண்டு நம் ஒவ்வொருவர்களையும் ஊற்றினார். பாருங்கள், சபைக்குள் ஊற்றுகிறார். அன்று ஒரு நாள் சென்னையிலிருந்து ஒரு சகோதரர், இந்த என்டை மெசேஜில் இருக்க சகோதரர், எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி அனுப்புகிறார். அப்போ தேவன் இந்து கிறிஸ்துவுக்குள் ஊற்றினது போலவே இந்த கடைசி நாட்களில் பிரணாமுக்குள் ஊற்றினார் என்று அவருக்கு வாட்ஸ்அப் பண்ணார். நான் தான், இட் இஸ் ராங், அது தவறானது. தேவன் கிறிஸ்துக்குள் ஊற்றினார். காரணம், கிறிஸ்து தேவன். ஆமென். அதை சபைக்குள் தான் ஊற்றினார். அதுதான் தீர்க்கதரிசியுடைய செய்தி. நான் பேசுகிற செய்தி என்னது? பரிசுத்த ஆவி எதற்காக அருளப்பட்டது என்ற செய்தியிலிருந்து நான் பேசுகிறேன். அல்லேலூயா. அதனால் பாருங்க, சகோதரன் பிரணாமுக்குள்ள தேவன் தன்னை முழுவதும் ஊற்றிவிட்டால் அவர் தேவனாகி விடுவார். இன்னைக்கு பிரணாமை இயேசு கிறிஸ்து தேவன் என்று சொல்லுகிறவர்கள் இந்த கொள்கையை உடையவர்கள். தேவன் பிரணாமுக்குள் என்ன செய்தாராம்? தன்னை முழுவதும் ஊற்றிவிட்டார். அது தவறு என்று பிரணாமே சொல்றார். பாருங்கள், உங்களுக்குள் தேவன் தம்மை பிரித்து கொண்டு ஊற்றினார். நாம் எல்லோரும் கிறிஸ்துவில் ஒவ்வொரு பாகமாக இருக்கிறோம். நாம் ஒவ்வொரு பாகம். அதே தான் அவர் பிரணாம் சொல்லும்போது, உங்களுக்குள் தேவனுடைய பாகம் ஆவியாக இருக்கிறது, எனக்குள்ளும் தேவனுடைய பாகம்தான் இருக்கிறது, ஒரு பாகம்தான் எனக்குள்ள இருக்கிறதுன்னு தெளிவாக சொல்றார். எனக்குள்ளும் ஒரு பாகம்தான் இருக்கிறது. ஆனால் நீங்கள் பெற்ற அதே பரிசுத்த ஆவியை தான் நானும் பெற்றிருக்கிறேன். ஆனால் என்ன, என்னுடைய ஊழியத்திற்கு தேவன் சில வரங்களை என்ன செய்திருக்கிறார்? உங்களை விட அதிகமாக கொடுத்திருக்கிறார். ஆமென். அந்த வரங்களை தேவன் கொடுத்திருக்கிறார்னு தெளிவாக சொல்றார். அப்படின்னா எல்லாம் கவனிக்கிறோம். தேவனுக்குள் இருந்ததெல்லாம் கிறிஸ்துக்குள் ஊற்றினார். கிறிஸ்துக்குள் இருந்ததெல்லாம் சொல்லுங்க, சபைக்குள் ஊற்றினார். அதாவது நமக்குள் ஊற்றினார். டொல்லிங் எல்லாம் பிரிந்து பிரிந்து இருக்கிற நாவுகளாக அவர் என்ன செய்தார்? பிரித்து கொடுத்தார். ஆனால் சகோதரன் பிரணாமுக்குள் என்ன செய்யல? தம்மை முழுவதும் ஊற்றி விட்டார் என்றால் அவர் தேவனாகி விடுவார். அவர் ஆராதனைக்குரியவராகி விடுவார். பிதா ஆராதனைக்குரியவர், இயேசு ஆராதனைக்குரியவர். அவர் தம்முடைய முதற் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்கும் பொழுது தேவ தூதர்கள் அனைவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்று எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கிறது. பாருங்கள், எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தை பாருங்கள். நீ முடிந்தால் அதை வாசிங்க. எபிரேயர் நிருபத்தில், ஏன்னா இதை நம்ம முக்கியமாக சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எபிரேயர் 1ஆம் அதிகாரம் பாருங்கள். எப்படி எனில் 6வது வசனம், ஆகிலும் தமது முதற் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்தபோது, பார்த்தீங்களா,
எல்லா தூதர்களும். அண்ட் அகைன் when he bringeth in the first begotten into the world, he saith and let all the angels. பாருங்க, all the angels. அல்லேலூயா. தமிழில் கூட தூதர்கள் யாவரும் அப்படின்னா ஆல் த ஏஞ்சல்ஸ் அப்படின்னா எல்லா தூதர்களும். பாருங்கள், he said and let all the angels of God worship him. இயேசு கிறிஸ்துவை என்ன செய்யணும்? எல்லா தூதர்களும் தொழுது கொள்ள வேண்டும். ஆனால் எல்லா தூதர்களும் பிரணாமை தொழுது கொள்ளக்கூடாது. he is a man, he is a sinner man. அவர் ஒரு பாவி, கிருபையினால் ரட்சிக்கப்பட்ட பாவி. அது அவரே சொல்லுகிறார். நீங்கள் எப்படி கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீர்களோ அதே போல நானும் கிருபையால் ரட்சிக்கப்பட்ட ஒரு பாவி. பரிசுத்த பவுல் என்ன சொல்லுகிறார்? பாவிகளில் நான் பிரதான பாவின்னு சொல்கிறார். ஆக உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் பாவிகள் தான். பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். பிரணாமும் ஒரு பாவி தான், நீங்களும் ஒரு பாவி தான், நானும் ஒரு பாவி தான். எல்லாரையும் அவர் ரட்சித்தார். ஆனால் ஒன்றை கவனிக்க வேண்டும். இன்றைக்கு ஒரு தவறான ஒரு போதகம் இருக்கிறது. அந்த சகோதரி ஏண்ட அனுப்புனார். நான் ஒன்று திட் இஸ் ராங், தவறு. பிரணாமுக்குள் ஒரு பாகம்தான் இருந்தார் என்று அவர் சொல்லுகிறார். ஏனென்றால் தேவன் கிறிஸ்துக்குள் தம்மை ஊற்றினார், கிறிஸ்து சபைக்குள் ஊற்றினார் என்றால் இருக்கு, தனிநபர் அல்ல. பாருங்கள், அங்கே பாருங்க, இப்போ நாங்கள் வாசிக்கலாம். அதில் பாருங்க, என்ன இருக்கு? தேவன் தம்மை அனைத்தையும், தேவன் கிறிஸ்து என்னவா இருந்தாரோ, முதல்ல அது ஒரு மிக முக்கியமான பாயிண்ட். நான் என்ன, இந்த பிரணாமை இயேசு கிறிஸ்துன்னு சொல்கிறாங்கல்ல, இவங்களுக்கு தான் அது. யெகோவா என்னவா இருந்தாரோ அது அனைத்தையும் அவர் எங்கே ஊற்றினாரா? கிறிஸ்துக்குள் ஊற்றினார், அனைத்தையும் ஊற்றினார். கிறிஸ்து என்னவா இருந்தாரோ அது அனைத்தையும் அவர் என்ன செய்தாரா? சபைக்குள் ஊற்றினார். அதுதான் முக்கியம் இல்லையா? அவர் சபைக்குள் ஊற்றினார், ஒரு நபருக்குள் அல்ல. பார்த்தீங்களா? நல்லா கவனிக்கணும். அதை சபைக்குள்ளே தான் ஊற்றினார். சபை அப்படின்னா உலகம் முழுவதும் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களை அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் யாரு? தேவனுடைய பிள்ளைகள். யோவான் 1:12. அல்லேலூயா. அப்போ சபைக்குள் தானே அவர் ஊற்றினார். ஆனால் பாருங்க, தெளிவாக சொல்றார் பாருங்க. ஆமென். ஒரு நபருக்குள் அல்ல, ஒரு தனிநபருக்குள் கிடையாது. இன்னைக்கு இது ஒரு வஞ்சக போதகம். ஆமென். அதனால தான் இன்றைக்கு என்ன செய்கிறாங்கன்னா, சகோதரன் பிரணாமை என்ன செய்கிறாங்கன்னா, கிருபையினால் ரட்சிக்கப்பட்ட பாவி என்று சொல்வதற்கு பதிலாக அவரையே இயேசு கிறிஸ்து என்று அவரை தொழுது கொள்கிறார்கள். ஆமென். இவைகளை என்னை காண்பித்த தூதனை தொழுது கொள்ளும்படி அவனுடைய பாதத்தில் விழுந்தேன். அங்கே யோவான் சொல்கிறார் வெளிப்படுத்தின விசேஷத்தில். நீங்கள் முடிஞ்சுன்னா பாருங்கள், இது ஒரு முக்கியமான ஒரு வசனம். இதை நான் முடித்து கடந்து போகலாம். நாம் அவசரப்பட்டு போகக்கூடாது. கூடிய வரைக்கும் தேவ பிள்ளைகள் எல்லாரும் நோட்டு பேனாவோட வந்து நீங்கள் அதை எழுதுனா தான் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா இன்றைக்கி கற்றுக் கொடுக்குற நாள் தான். நீங்கள் கை வீசிட்டு வரக்கூடாது. நோட்டும் பேனாவும் இருந்து கற்றுக்கொண்டு வீட்டில் போய் அதை ஆராய்ந்து பார்த்தா மற்றவர்களுக்கு நீங்கள் சொல்ல முடியும், இல்லைன்னா சொல்ல முடியாது. நான் வசனத்தை ஞாபகம் வைத்திருக்க பதில் நீங்கள் எங்கேருந்து ஞாபகம் வைக்க முடியும்? அல்லேலூயா. கவனிங்க, வெளிப்படுத்துகிற விசேஷம் 22:8 வாசிங்க. யோவானாகிய நானே இவைகளை கண்டும் கேட்டும் இருந்தேன். நான் கேட்டு கண்டபோது இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை பார்த்தீங்களா? இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி 22:8 வாசிங்க. திரும்ப பாருங்க. யோவானாகிய நானே இவைகளை கண்டும் கேட்டும் இருந்தேன். நான் கேட்டு கண்டபோது இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி அவன் பாதத்தில் விழுந்தேன். ஆமென். அதற்கு அவன், இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் உன் சகோதரரோடும் தீர்க்கதரிசிகளோடும் இந்த புஸ்தகின் வசனங்களை கை கொள்ளுகிறவர்களோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன். தேவனை தொழுதுகொள் என்றான். அல்லேலூயா.
இப்போ எந்த தூதர்களையும் இன்னைக்கு ரோமன் கத்தோலிக்க ஸ்தாபனம் என்ன செய்கிறது? மிகாவேல் தூதனை வணங்குகிறார்கள், சப்பரத்தை தூக்கி கொண்டு செல்லுகிறார்கள். சரிதானா? அவர்கள் மிக்கேல் என்று சொல்வார்கள், மிகாவேல் என்ற தூதனை அவர்கள் வணங்குகிறார்கள். அடுத்து இன்னும் அநேக தூதர்களை, காபிரியல் என்ற தூதனை வணங்குகிறார்கள். இப்படி தூதர்கள் எல்லாம் வணங்கக்கூடிய அந்த தொழுகை முறை எங்கே இருக்கிறது? ரோமன் கத்தோலிக்க அந்த ஸ்தாபனத்தில் இருக்கிறது. ஆனால் பைபிள் சொல்லுது, அந்த தூதனை நீ வணங்கக்கூடாது. யாரை தொழுது கொள்ள வேண்டும்? தேவனை. தேவன் யார்? யெகோவா. தேவன் யார்? பிதா. தேவன் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். அதனால தேவனை மட்டும்தான் தொழுது கொள்ளணும். சகோதரன் பிரணாம் தொழுது கொள்ளுக்கிற அரியரும் அல்ல. தேவன் தம்மை முழுவதும் பிரணாமுக்குள் ஊற்றலை, ஒரு நபருக்குள் கிடையாது. நல்ல கவனிங்க, இன்னைக்கு அது ஒரு தவறான போதகம். ஆமென். நாம் செய்தியை நன்றாக தியானித்து அறியணும் அப்படின்னா குறிப்பு எடுத்து படித்தா தான் முடியும். பள்ளிக்கூடங்களுக்கு போகிற மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு அந்த ஆசிரியர் என்ன செய்வார்னா குறிப்பை நோட்டில் எழுதுங்கன்னு சொல்லுவாங்க. எழுதி படித்தா தான் மனசில் தங்கும். மாணவ மாணவிகளை பாருங்கள், நோட்டில் எழுதுன்னு சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க? நீங்கள் நோட்டில் எழுதாதான் அது மனதில் தங்கும். அவங்க என்ன போடுவாங்கன்னா ஹோம்ஒர்க்கு போடுவாங்க, வீட்டு பாடம். ஆமென். கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட ஒரு பாடத்தை 10 முறை எழுதி வாருங்கள்னு சொல்லுவாங்க. போட்டிருக்காங்களா? நீங்கள் மாணவர்களாக மாணவிகளாக இருக்கும்போது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் சரியாக படிக்கலைன்னா அதுக்கு இம்போசிஷன், அந்த இம்போசிஷன் வீட்டு பாடத்தில் என்ன அவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு காரியம், இப்போ யோவான் 1ஆம் அதிகாரம்னு வைங்களேன், யோவான் 1ஆம் அதிகாரத்தை ஒழுங்காக சொல்ல தெரியலன்னா நீங்கள் 10 முறை எழுதி வாருங்கள் சொல்கிறாங்களா இல்லையா? அப்போ நாம் எழுதாமல் இருந்தால் நாம் மாணவர்கள். இன்றைக்கு வேத பாட வகுப்பு, நாம் அதை எழுதித்தான் படிக்க முடியும், எழுதாமல் ஒரு நாளும் படிக்க முடியாது. அதுதான் ப்ரொசீஜர். அல்லேலூயா. கவனிங்க. ஆகையால் ஒரு நபருக்குள் அவர் ஊற்றலை, சபைக்குள் ஊற்றினார் என்பதை மிக முக்கியமாக காணும். ஆனால் முழு சரீரத்துக்குள்ளும் நாம் ஒன்று கூடும்போது, அதாவது கிறிஸ்துவுக்குள் நாம் ஒன்று கூடும்போது நமக்கு வல்லமை உள்ளது. புரியுதா உங்களுக்கு? தனி நபருக்குள்ளே இருக்கிற வல்லமை நாம் எல்லாரும் ஒன்று கூடும்போது என்ன உண்டாகும்? அதிக வல்லமை உண்டாகும். அதனால தான் இயேசு 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினாலே எங்கே இருக்கிறீர்களோ அவர் நடுவினால் இருக்கிறேன். நீங்கள் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகும் எந்த ஒரு காரியத்தை குறித்தாகிலோ நீங்கள் ஒருமனப்பட்டிருந்தால் அது உங்களுக்கு உண்டாகும். அப்போ ஒரு நபர் செய்கிற ஜெபத்தை விட சபை சேர்ந்து ஜெபிக்கும் போது தான் அது பலமுள்ளதாக இருக்கு. உதாரணமாக பேதுரு சிறைச்சாலையில் இருந்தபோது எல்லா சகோதரிகளும் ஒரு வீட்டில் கூடி வந்து அவர்கள் ஊக்கமாக ஜெபித்தார்கள். அதுதான் பெண்கள் ஜெபம். இன்னைக்கு பெண்கள் ஜெபம் எதுக்காக வச்சிருக்கிறோம்? எல்லாரும் சேர்ந்து ஊக்கமாக ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய வல்லமை அங்கு இறங்குகிறது. ஆமென். அந்த வல்லமை என்ன செய்தது? எல்லா சகோதரிமார்களும் அந்த வீட்டுக்குள்ளே இருந்து கூடி ஜெபித்த பொழுது கர்த்தர் தம்முடைய தூதன் அனுப்பி பேதுருவை வெளியே கொண்டு வந்துட்டு அதே வீட்டில் வந்து அவர் தட்டிக்கிட்டு இருக்கிறார். இதற்கு பெண்களுடைய ஜெபம், தனிநபர் ஜெபம் மட்டும் போதாது, சகோதரிமார்கள் கூடி ஜெபிக்கிற ஒரு அனுபவம். இன்னும் சொல்ல போனால் பைபிளில் ஒரு வசனம் இருக்கு, ஆதி சபை விசுவாசிகள் அவர்கள் கூடி ஜெபித்த பொழுது அவர்கள் கூடியிருந்த இடம் என்ன செய்தது? அசைந்தது. ஒரு தனிநபர் ஜெபிக்கும் பொழுதே ஒரு அசைவு உண்டாகிறதுன்னா சபை ஒருமனப்பட்டு வாயை திறந்து என்ன செய்யணும்? ஜெபிக்கணும், அவரை துதிக்கணும். அப்படி ஜெபிச்சிங்கன்னா கூடியிருக்கிற இடமே என்ன செய்யும்? அசையும். அல்லேலூயா. ஆமென். அதை கவனிக்க வேண்டியது அவசியம். ஆகையால் எல்லாம் சேரும்போது, உதாரணமாக பாருங்கள், இன்னொரு எக்ஸாம்பிளை சொல்கிறேன். இப்போ நான் வந்து கை தட்டுறேன், நம்ம அனைவரும் சேர்ந்து தட்டுவோம், அனைவரும் சேர்ந்து கை தட்டுவோம். எவ்வளோ எவ்வளோ சத்தம் வருது? நான் ஒரு நபர் தட்டும்போது இவ்வளோ தான் சத்தம். அந்த சத்தத்துக்கு என்ன சொல்லுவாங்கன்னா டெசிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. டெசிபிள் அளவு, ஒரு குறிப்பிட்ட அளவு தான் அந்த சத்தம் வரும். ஆனால் எல்லாரும் சேர்ந்து கை தட்டும்போது என்ன உண்டாகும்? அதிகமான சத்தம் வரும். அப்படியானால் தனிநபர்
ஜெபிக்கும் போது உள்ள வல்லமை காட்டிலும் அனைவரும் சேர்ந்து ஜெபிக்கும் போது என்ன உண்டாகும்? வல்லமை அதிகமாகும். அப்படி ஜெபித்த பொழுதுதான் கூடியிருந்த இடம் என்ன செய்தது? சபை மட்டும் ஒருமனப்பட்டு இருந்தால், தீர்க்கதரிசி சொல்றார். ஆமென். நாம் ஆராதனைக்கு வரும்பொழுது சபை மாத்திரம் ஒருமனப்பட்டு இருந்தால் எந்த ஒரு பிசாசுக்கும் எந்த ஒரு வியாதிக்கும் நாம் என்ன செய்ய முடியும்? சவால் விட முடியும்னு சொல்றாரு. நாம் அனைவரும் ஒன்றாக ஜெபிக்க வேண்டும். ஒருவர் மௌனமாக இருந்து கொண்டு ஒருவர் ஜெபித்தால் அது சரியில்லை. அத்தனை பேரையும் ஜெபிக்கணும். நான் மும்பையில் பார்த்தேன். மும்பையில் மீட்டிங் போகிறேன். வாலிப பிள்ளைகள் முதற்கொண்டு வயதானவர்கள் வரைக்கும் எல்லாரும் தேவனை அப்படியே ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். அபிஷேகத்தில் ஜெபிக்கிறார். கண்களை மூடி ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். அக்கம் பக்கம் பார்க்கவே இல்லை. சிலர் ஜெபிக்கும் போது அப்படியே திறந்து பார்க்காங்க. யாரெல்லாம் ஜெபம் பண்ணுறா, யாரெல்லாம் ஜெபம் பண்ணல. நோ, தட் இஸ் ராங். ஒருமனப்பட்டு ஜெபிக்கணும். ஆமென். கர்நாடகா மாலூரில் போய் நான் 2 நாள் மீட்டிங்கில் போயிட்டு வந்தேன். என்ன வல்லமையாக ஜனங்கள், அந்த விசுவாசிகள் எவ்வளவு ஆர்ப்பரித்தோடு இருக்கிறது பார்க்கும் பொழுது நாம் இன்னும் முன்னேற வேண்டியதாக இருக்கிறது. வசனம் வாசிங்க அப்படின்னு சொன்னால் ஒரே நேரத்தில் 4 பேர் 5 பேர் போடுறாங்க. ஒரு வசனத்தை வாசிக்கிறதுக்கு 4 பேர் அல்லது 5 பேர் போட்டி போடுறாங்க. டான் டான் டான்னு வசனத்தை எங்கேருந்தான் எடுப்பாங்களோ தெரியல. நான் சொன்னேன், இன்னும் கொஞ்சம் நான் ஆரம்பிக்கலை, வீடியோ ஸ்டார்ட் பண்ண போகிறேன், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. பாருங்கள், இந்த வேத வசனத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். திரும்பவும் ஆரம்பிக்கிறதுனால திரும்பவும் வேகமாக பேசுவாங்க. நான் எவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க, எவ்வளோ வாஞ்சையாக இருக்காங்க. ஏன் நம்ம சபையில் அது இல்லையா? நம்ம சபையில் குறிப்பிட்ட 3 பேர் மட்டும்தான் பைபிளை திறந்து வாசிப்பாங்க. மற்றவங்க எங்கே போனாங்க? ஒரு 3 பேர், அது சகோதரிமார்கள். ஆண்கள் சைடு ஒரு வாயை திறக்கிறது இல்லை. பைபிள் வாசித்து பழக்கமே இல்லை போல இருக்கு. ஆனால் அங்கே அப்படி இல்லை. சகோதரர்களும் சகோதரிகளும் சொன்ன மாத்திரத்தில் எடுத்து வாசிக்கிறாங்க. அப்போ நாம் என்ன செய்கிறோம்? இன்னும் கொஞ்சம் பின்னால் தான் இருக்கோம். ஆமென். சரி, நான் உங்களை குறை கூற வரவில்லை. நம்ம சபையும் அப்படி வளர்ச்சி அடையணும். ஆமென். ஆகையால் பிரியமானவர்களே, தேவன் என்னவா இருந்ததோ அது அனைத்தும் என்ன செய்கிறார்? கிறிஸ்துவுக்குள் இருந்தது. கிறிஸ்து என்னவா இருந்ததோ அது அனைத்தும் உங்களுக்குள் இருக்கிறது. ஆமென். பாருங்க, அதை தான் தேவன் சொல்றாரு. சபை மட்டும் ஒருமனப்பட்டு இருந்தா எந்த பிசாசுக்கு நீங்க சவால் விட முடியுங்க? ஆமென். நாங்கள்லாம் விசுவாசிகளாக இருக்கும் பொழுது ஆராதனை முடிஞ்ச பிறகு பாஸ்டர் என்ன செய்வார்? வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிப்பார். வியாதியஸ்தர்களுக்கு ஜெபிக்கும் போது விசுவாசிகளும் யாருமே வெளியே போக மாட்டாங்க. எல்லாரும் கூடியிருந்து என்ன செய்வாங்கன்னா அந்த வியாதியஸ்தருக்காக ஜெபிப்பாங்க. நாங்கள்லாம் அப்படித்தான் செய்தோம். ஆனால் இங்கே அப்படி இல்லை. நான் இங்கே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பேன், அங்கே வெளியே போய் உட்காந்துக்கிட்டு அந்த சத்தம் என் காதை தொலைக்கிற அளவுக்கு சத்தமாக பேசுவாங்க. ஒரு அநாகரிகமாக அது தெரிகிறது. அல்லேலூயா. ஆனால் கவனிங்க, நாங்கள் அப்படித்தான் இருந்தோம். அந்த பாஸ்டர் ஜெபிக்கிறாரா வியாதியஸ்தருக்கு, நாங்களும் கூடி நின்றோம். அப்பொழுது அந்த பிசாசு என்ன செய்யும்? எல்லாருடைய ஜெபத்தின் மூலமாக அசைந்து ஓடும். பாஸ்டர் மட்டும் ஜெபிக்க கூடாது, எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கணும். சொல்ல போனா வியாதியஸ்தர்கள் ஜெபித்து முடிக்கிற வரைக்கும் சபையார் என்ன செய்யக்கூடாது? வெளியேறக்கூடாது. அந்த வியாதியஸ்தர்கள் ஜெபித்து முடிக்கிற வரைக்கும் சபையில் ஒருமனப்பட்டு ஜெபித்தால் எப்படிப்பட்ட வியாதிகளும் போய்விடும்னு தீர்க்கதரிசி சொல்றார். அல்லேலூயா. கவனிங்க, ஆகையால் கிறிஸ்து என்னவா இருந்தவர் அது அனைத்தும் உங்களுக்குள் இருக்கிறது. தேவன் மாம்சமாகி நம்முடைய வாசம் பண்ணினார். பாருங்கள், அது 1 தீமோத்தேயு 3:16 அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மையுள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். ஆமென். God manifested in flesh. 1 தீமோத்தேயு 3:16 பாருங்க, இந்த வசனத்தெல்லாம் நீங்க எழுதி வச்சா தான் அடுத்தவங்களுக்கு சொல்ல முடியும். எல்லாம் சொல்ல முடியும், உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. அல்லேலூயா. பாருங்க, ஆகையால் பிரியமானவர்களே, 1 தீமோத்தேயு 3:16 பாருங்க, தேவ பக்திக்குரிய ரகசியமானது அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். எத்தனை தேவன் உண்டு? ஒரே தேவன் தான். ஒரே பிதா நம்மை சிருஷ்டித்ததில்லையோ, என்னை தவிர உங்களுக்கு வேற தேவன் உண்டாயிருக்க வேண்டாம், வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், நானே தேவன்
எனக்கு முந்தினவர் இல்லை, எனக்கு பிந்தினவர் இல்லை, எனக்கு சமானம் இல்லை. ஆமென். நானே தேவன், என்னை தவிர வேறு தேவன் உண்டோ? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை வாசித்து பாருங்க, இதில் எல்லா காரியமும் அங்கே இருக்குது. ஒரே தேவனை பற்றி தெளிவுபடுத்தணும்னா ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை வாசிக்கணும். ஆமென். பாருங்கள், தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், அதுதான். அண்ட் வித்தவுட் கான்ட்ரோவர்சி கிரேட் இஸ் த மிஸ்ட்ரி ஆஃப் காட்லினஸ். ஆமென். பாருங்க, தேவ பக்தி என்பது காட்லினஸ். இப்போ அதில் இருக்குது நமக்கு தேவ பக்தி வெஸ்லியினுடைய நாட்களில். அது காட்லினஸ். காட் வாஸ் மேனிஃபெஸ்ட் இன் த ஃப்ளஷ். தேவன் மாம்ச சரீரத்தில் தன்னை நினைத்தார், வெளிப்படுத்தினார். ஆமென். ஜஸ்டிஃபைடு இன் த ஸ்பிரிட். போதும். அப்போ தேவன் மாம்சத்திலே தன்னை வெளிப்படுத்தினார். ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, தேவன் மாம்சத்தில் இயேசு கிறிஸ்துக்குள் வந்தார். அதே தேவன் தான், அதே பிதாவாகிய அதே யெகோவா தேவன் தான் இன்றைக்கு சபைக்குள் தன்னை ஊற்றி இருக்கிறார். தேவன் வேறு யாரும் அல்ல, அதே தேவன். ஆமென். தேவ பக்திக்கு ரகசியமானது. சரி, பார்த்தோம். பாருங்கள், இப்போ 1 யோவான் அந்த 1ஆம் வசனத்தில் தேவன் மாம்சத்தில், நாங்கள் எங்கள் கைகளினாலே அவரை தொட்டோம். பார்த்து பாருங்க, 1 யோவான் ஆதி முதலாய் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினால் கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினால் தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். பாத்தீங்களா? that which was from the beginning, which we have heard, which we have seen with our eyes. எங்கள் கண்களினால் கண்டது. which we have looked upon, நாங்கள் நோக்கி பார்த்தோம். and our hands have handled of the word of life. அந்த ஜீவ வார்த்தையை தான் உங்களுக்கு ஆதியில் இருந்த அதே தேவனை தான். அதனால தான் இயேசுவே கிறிஸ்து என்று பரிசுத்த பவுல் பிரசங்கித்தார். இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார். அதுக்கு அர்த்தம் என்ன? பழைய ஏற்பாட்டின் யெகோவா தேவன் தான் மாம்சத்தில் வெளிப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆகையால் நாங்கள் எங்கள் கைகளினாலே தொட்டதும், நாங்கள் கைகளினால் அவரை தொட்டோம். யெகோவா தேவன் மாமிசமாகி பூமியில் நடந்தார். இந்த வானத்தையும் பூமியும் உலகத்தையும் அண்ட சராசர்களை சிருஷ்டித்த அதே தேவன் பூமியில் நடந்தார். எங்கள் கண்களினால் நாங்கள் என்ன செய்தோம்? அவரை கண்டோம். 1 யோவான் 1:1 நாம் வாசித்தோம். உங்களுக்கு தெரியுமா? அந்த யோவான் 14ஆம் அதிகாரத்தில் பிலிப்பு, ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது என்று போதும். இயேசு சொன்னார், பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை நீ கண்டதனால் பிதாவை கண்டுவிட்டாய். பிதா இன்னொரு நபர் அல்ல. என்னை நீ கண்டதனால பிதாவை கண்டான். என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? ஆமென். பிதாவை நான் எங்கிருந்து காண்பிப்பது? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். யோவான் 14:9ஆம் வசனம் அப்படி சொல்லுகிறது. பாருங்கள், தேவனே மாம்சமானார். யெகோவா தேவனே மாம்சமானார். அல்லேலூயா. அதுதான். ஆகையால் பிரியமானவர்களே, பிதா உங்கள் மேல் உள்ள தேவன் நாம் சொல்லுகிறோம். அல்லேலூயா. பாங்க, மிக மிக முக்கியமான ஒரு காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நாம் இன்றைக்கு எதோட முடிக்க போகிறோம். தேவன் மாம்சமானார். இதுதான் பிதா உங்கள் மேல் உள்ள தேவன். நல்லா கவனிக்கணும். பிதா உங்கள் மேல் உள்ள தேவன். ஆமென். நாம் ஆதாம் இருந்தது முதல் இருக்கிறோம். பிதாவாகிய தேவன் அக்னி ஸ்தம்பத்தில் மோசையின் மேலும் இஸ்ரவேல் புத்திரர் மேலும் இருந்தார். தேவன் எப்படி இருந்தார்? அக்னி ஸ்தம்பமாக இருந்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் மேலும் மோசையின் மேலும் இருந்தார்.
பிறகு தேவன் கிறிஸ்துவில் நம்மோடு கூட இருந்து, நம்மோடு கூட நடந்து, நம்மோடு கூட புசித்து, நம்மோடு கூட உறங்கினார். அதே தேவன் தான். திருத்துவத்தில் இரண்டாம் நபர் அல்ல, அது உங்கள் கொள்கை. ஆனால் வேதம் அப்படி கூறவில்லை. அல்லேலூயா. பாருங்க, நம் மேல் தேவன், நம்மோடு தேவன், இப்பொழுது நமக்குள் தேவன். நல்ல கவனிக்கணும். தேவன் என்னவா இருந்தாரோ அது அனைத்தையும் கிறிஸ்துக்குள் வந்தது. கிறிஸ்து என்னவா இருந்ததோ அது அனைத்தும் சபைக்குள் வந்தது. நல்லா ஞாபகம், பிரணாமுக்குள் வந்ததுன்னு யாராவது சொன்னீங்கன்னா அவர் தொழுகைக்குரியவராக மாறிடுவார். ஆமேன். அது தவறான ஒரு போதகம். தீர்க்கதரிசி அதை சொல்லுகிறார். ஆகையால் அது என்ன? தேவன் உங்களுக்குள் இருந்து கொண்டு கிரியை செய்கிறார். உலகின் எந்த பாகத்திலும் அவர் உங்களை அழைக்க விரும்பினால் நீங்கள் அங்கே இருக்கிறீர்கள். அவருடைய நன்மையான சித்தத்தை செய்ய உங்களுக்குள் இருந்து கொண்டு கிரியை செய்தல். ஆமேன். அதற்காக நாம் எவ்வளவு தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவன் சபையில் வாழ்ந்து ஒவ்வொரு காலத்தின் வழியாகவும் அசைந்து தமது தெய்வீக சித்தத்தை செய்வதற்காக. பரிசுத்த ஆவி எதற்காக? நம்முடைய சுயநலத்துக்காக அல்ல. பரிசுத்த ஆவி எதற்காக கிடையாது? நம்முடைய சுயநலத்துக்காக இல்லை. தேவன் தம்முடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்வதற்காகவே பரிசுத்த ஆவியை தேவன் நம்ம கொடுத்துருக்கிறார். நம்ம ஊழியமே செய்கிறதில்ல, சபையில் எந்த உதவியும் செய்யலை, எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் செய்யாமல் நீங்கள் சுய நலமுள்ளவர்களாக இருப்பீர்களானால் பரிசுத்த ஆவி உங்களுக்குள் இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆமேன். பரிசுத்த ஆவி நமக்குள் இருப்பது காரணமே நம் மூலமாக அவர் ஊழியம் செய்வது. அல்லேலூயா. ஆகியால் பிரியமானவர்களை நாம் இதோடு நிறுத்திக் கொள்வோம். அதுக்கு முன்பாக கடைசியாக ஒரு வசனம் அந்த எபேசியர்கள் நிருபத்தில் என்ன வாசித்து நாம் இன்றைக்கு நிறைவு செய்ய போகிறோம். எபேசியர்கள் நிருபம் அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும். எபேசியர் 4ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் எல்லாரோடும் 6வது வசனம், எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும், அவர் எல்லார் மேலும், எல்லாரோடும், எல்லாரோடும், உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். பார்த்தீங்களா? ஒன் காட் அண்ட் ஃபாதர் ஆஃப் ஆல். தேவனும் பிதாவும் ஒருவர் தான். பெந்தெகோஸ்தே நாளில் பேதுரு என்ன பிரசங்கம் பண்ணார்? நீங்கள் சிலுவையில் இருந்த இந்த இயேசுவையே கர்த்தரும் கிறிஸ்துவாக்கினார். கர்த்தரும் அவர் தான், கிறிஸ்துவும் அவர் தான். போத் லார்ட் அண்ட் கிரைஸ்ட். தமிழில் ஆண்டவர் என்று சொல்லியிருக்கிறது. ஆனால் ஆங்கிலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா போத் லார்ட் அண்ட் கிரைஸ்ட். முடிஞ்சுன்னா நீங்கள் வாசித்து பாருங்க அந்த வசனத்தை. அப்போஸ்தலர் 2:36. அப்போஸ்தலர் 2:36. ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள். இங்கிலீஷ் வாசிங்க. இங்கிலீஷ்ல நமக்கு முக்கியம். தமிழ்ல ஆண்டவர்னு சொல்லியிருக்கோம். Therefore, let all the house of Israel know assuredly that God had made the same Jesus whom you have crucified, both Lord and Christ. Lord and Christ. கர்த்தரும் கிறிஸ்துவும் அவர் தான். அதைத்தான் நாங்கள் எபேசியரில் தேவனும் பிதாவும். இயேசு கர்த்தரும் கிறிஸ்துவா இருக்கிறார். அதே போல் எபேசியரில் அவர் பவுல் என்ன சொல்றாருன்னா, அவர் தேவனும் பிதாவும் உண்டு. ஒரே நபரை குறிக்கிறது. சில பேர் என்ன சொல்றாங்க, தேவனும் பிதாவும் 2 நபர்னு சொல்லுவாங்க. இல்லை, போத் லார்ட் அண்ட் கிரைஸ்ட். ஆமேன். அதே போன்று தான் போத் இங்கே என்ன சொல்லியிருக்கேன், கர்த்தரும் கிறிஸ்துவும் என்று நம்ம அங்கே வாசித்தோம். இங்கே என்ன இருக்கு? ஒரே தேவனும் பிதா. ஒன் காட் அண்ட் ஃபாதர் ஆஃப் ஆல். தேவனும் பிதாவும். பாருங்கள், அவர் பாருங்க இப்போ என்ன சொல்லியிருக்கு, ஹூ இஸ் அபவ் ஆல். எல்லார் மேலேயும் அக்னி சம்பவமாக இருந்தார். அடுத்து ஹூ இஸ் அபவ் ஆல் அண்ட் த்ரூ ஆல். நம்மோடு இருந்தார். அடுத்து அண்ட் இன் யூ ஆல். நம் அனைவருக்குள்ளும் இருக்கிறார். உங்கள் அனைவருக்குள்ளும் இருக்கிறார்.
பாருங்கள், அவர் எல்லார் மேலும் அக்கனிசமமாக இருந்தார், எல்லாரோடும் மனித ரூபத்தில் இருந்தார், எல்லாருக்குள்ளும் பரிசுத்த ஆவியாக இருக்கிறார். ஆமென். பாருங்கள், உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். அப்போ இருக்கிறவர்கள் அல்ல, இருக்கிற ஒரு தனிநபர், ஒரே சிங்கிள், அதாவது ஒன் பர்சன். அந்த ஒரு நபர் எல்லார் மேலும் இருந்தார், எல்லாரோடும் இருக்கிறார், எல்லாருக்குள்ளும் இருக்கிறார். நாம் கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் தொடர்ந்து பார்ப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாவரும் எழுந்து நின்று நாம் ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே, ஆண்டவர் மர்ம ரட்சகரமாக இயேசு கிறிஸ்துவை நன்றியோடு துதிக்கிறப்பா. கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். தேவாதி தேவனாக இயேசு கிறிஸ்துவே, நீர் பரிசுத்தர், நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் கிருபை உள்ளவர். ஆண்டவரே, எல்லார் மேலும் எல்லாரோடும் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர் நீர். ஆண்டவரே, அக்கினிஸ்தம்பமாக இருந்தீர், நீர் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனாக இருந்தீர். இன்றைக்கு பரிசுத்த ஆவியாகிய தேவனாக எங்களுக்குள் வாசமாக இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். காணாது என்ற வார்த்தைக்கு அறியாது என்று அர்த்தம். ஆம் கர்த்தாவே, நான் உங்களுக்குள் இருக்க போவதால் நீங்கள் என்னை அறிவீர்கள், ஆனால் உலகம் என்னை அறியாது என்று சொன்னீர். அவ்வண்ணமாக பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளதை எங்களுக்குள்ளாக நீர் வாசம் செய்கிறீர் என்பதை நாங்கள் அறிய வேண்டும். ஆகையால் பரிசுத்த ஆவி எதற்காக அருளப்பட்டது என்ற தலைப்பில் இந்த செய்தியை நாங்கள் தியானித்தோம். ஆம் கர்த்தாவே, ஆண்டவரே, தேவன் தம்மை முழுவதுமாக கிறிஸ்துக்குள் ஊற்றினார், கிறிஸ்து தம்மை முழுவதையும் சபைக்குள் ஊற்றினார் என்று பார்க்கிறோம். தனிநபர் அல்ல, எந்த தனிநபரும் இயேசு கிறிஸ்துக்கு சமமாக இருக்கவே முடியாது. அவர் சபைக்குள் தான் ஊற்றினார் என்று நாங்கள் தெளிவாக புரிந்து கொண்டோம். ஆகையால் கர்த்தாவே, தேவன் தம்முடைய ஊழியத்தை செய்வதற்காக தம்முடைய குமாரனை அனுப்பினார். தன் குமாரன் மூலமாக தம்முடைய ஊழியத்தை அவர் தொடர்ந்து செய்தார். பின்பு அப்போஸ்தலர்கள் மூலமாக தொடர்ந்து தேவன் அந்த ஊழியத்தை செய்தார் என்று தம்முடைய மணவாட்டியின் மூலமாக, உலகம் முழுவதும் இருக்கிற மணவாட்டியின் மூலமாக அதே கிரியைகளை செய்து வருகிறேன். ஆகையால் கர்த்தாவே, இன்றைக்கு நடைபெறுகிற இந்த ஊழியமானது எங்களுடையதல்ல, அது உம்முடைய ஊழியம், அது மனுஷகுமாரனுடைய ஊழியம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆகையால் தேவனே, நீர் ஒரே தேவனாக இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசித்து உமக்கே எல்லா துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவி எதற்காக அனுப்பப்பட்டது என்பதை குறித்து நாங்கள் தியானிக்கும்படி கிருபை செய்த சோதரம். இந்த வேத பாட வகுப்பு கூட்டத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் பிள்ளைகள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அதுபோன்று கர்த்தாவே, இந்த செய்தியானது உலகம் முழுவதும் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு கடந்து செல்கிறது. இந்த செய்தியை கர்த்தராக இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாகும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வசனத்தின்படி, சத்திய ஆவியானவர் சகல சத்தியத்துக்களும் வழி நடத்துவார் என்று சொன்ன வசனத்தின்படி, பரிசுத்த ஆவியானவர் இந்த செய்தி அவர்கள் புரிந்து கொள்ளும்படி கர்த்தர் கிருபை செய்ய, ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. செய்த சகல வரங்களை மரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் சுகமும் பலமும் ஆசீர்வாதங்களும் அவருடைய விசேஷித்த கிருபையும் ஞானமும் நம் ஒவ்வொருவரோடும் சகல பரிசுத்தவான்கள் அனைவரோடும் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.